தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தந்தது போல இனி வரக்கூடிய எல்லா நோன்புகளையும் தராவி தொழுகைகளையும் நிறைவேற்றுவதற்கு உண்டான ஆஃபியத்தையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இன்னைக்கு ஹாஃபிஸ் அவர்கள் யாசின் சூராவை ஃபுல்லா ஓதுனாங்க. யாசின் சூராங்கிறது பொதுவா ஹார்ட் ஆஃப் குர்ஆன், குர்ஆனுடைய ஹார்ட்ல இருந்துதான் எல்லா இடத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் ஆகுதுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி குர்ஆனுடைய ஒட்டுமொத்தமான கருத்தும் யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். எல்லா விஷயமும் ஆரம்பத்துல யாசீன் வல் குர்ஆன் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீ ரசூலாக இருக்கிறாய், ரசூல்மாரில் பட்டவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அங்கிருந்து சொல்லி சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்தமாக யாசீன் சூராவிலே அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறான். அதுல ஒரு சில ஆயத்துக்களை மட்டும் நாம் இன்றைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். وَنُفِخَ فِي الصُّورِ فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. வருதா இல்லையா? ஒவ்வொரு மலக்குகளுக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வேலை, இஸ்ராயிலுக்கு ஒரு வேலை, இஸ்ராஃபீலுக்கு ஒரு வேலை, மீகாயிலுக்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்கக்கூடிய மலக்கு அவர் அல்லாஹுடைய உத்தரவு பர்மிஷனை காத்துக்கிட்டு இருக்கிறார். அல்லாஹுடைய பர்மிஷன் கிடைச்சதுன்னு சொன்னா ஊத ஆரம்பிச்சிருவார். அவர் கையில ஒரு பெரிய ஊதாங்கொள்ள இருக்குது. ஊதாங்கொல்லோன்னா நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்த அம்பலத்துல எல்லாம் ஊதுவாங்க, பெரிய குழலை வச்சுக்கிட்டு பூ பூன்னு. அதை விட பெருசு அந்த குழல்ல இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊதிட்டாங்கன்னு சொன்னா இந்த பூமி என்ன ஆகும்னு கேட்டா, ஈரான்ல இருந்து டெல்லவனியோவுக்கு மிசைல் விட்டப்போ டெல்லவனியோ என்னாச்சுப்போ தரமட்டம் பிளாட் இல்லையா? இதே மாதிரி இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊதுனா இந்த பூமி ஒட்டுமொத்தமாக பிளாட் ஆயிடும். அப்ப மரம் செடி கொடி பில்டிங் அபார்ட்மெண்ட் உள்ள ஒண்ணு இருக்காது, எல்லாம் அஸ்துவாயிடும். அப்படி அஸ்து வனுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபைதா ஹுமில் அஜ்தாதி இலா ரப்பிஹிம் யன்ஸுலூன். எல்லாம் அல்லாஹ்ட்ட ஓடி வருவாங்க, எல்லாரும் அல்லாஹ்ட்ட ஓடி வருவாங்க. ஒரு ஊதுனா போதும். பின்ன ஹப்ஸா அடுத்த ஆயத்து என்ன ஹப்ஸா? قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا. அந்த காஃபிர்கள் சொல்லுவார்கள், யா வைலனா மின் மரகதினா, நாங்க தூங்கிட்டு இருந்த எங்களை யார் எழுப்புறது? யார் சொல்லுவா? காஃபிர்கள் சொல்லுவார், எங்களுடைய நாசமே, யா வைலனா எங்களுடைய நாசமே, யார் எங்களை எழுப்புனா? யார் எங்களை எழுப்புனா? ஹாதாமா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்ஸலூன். இதுதான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன நாள். இந்த நாள் தான். எந்த நாள்? மறு உலகம் என்று சொல்லக்கூடிய நாள் இந்த நாள் தான். எல்லாரும் வாங்க. பின்ன இன்கானத்து இல்லா சொய்ஹத்தம் வாஹிதன் பைதாவு ஜமியா உள்ளதீனா முஹல்லரூன். இன்கானத்து இல்லா சொய்ஹத்தம் ஒரே ஊது, ஒரத்த ஊது, அதுக்கு மேல ஒண்ணு கிடையாது. இன்கானத்து இல்லா சொய்ஹத்தம் வாஹிதத்தன், ஒரே ஊது, எல்லாரும் அதுதான். فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنتُمْ تَعْمَلُونَ. அந்த மறு உலகத்தில் யாருக்கும் எந்த விதமான அநியாயமும் செய்யப்பட மாட்டாது. நீங்க என்ன செஞ்சீங்களோ அது நிச்சயமா கிடைக்கும். அது நம்ம மறந்திருக்கலாம். 10 வயசுல நம்ம என்ன செய்யணும், 20 வயசுல நம்ம என்ன செய்யணும் நமக்கு மறந்திருக்கலாம். ஆனா فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ, யாருக்கும் ஒரு அநியாயமும் அல்லாஹு தஆலா செய்ய மாட்டான். அவரவர்கள் செய்ததனுடைய கூலி பலன் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவிடத்தில் கிடைக்கும். பின்ன இன்னஹா எப்படி? பின்ன சொல்லுங்க, 2 ஆப்ஷன் கொண்டிருக்கிறீங்க. فَالْيَوْمَ لَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَلَا تُجْزَوْنَ إِلَّا مَا كُنتُمْ تَعْمَلُونَ إِنَّ هَذَا إِنَّ أَصْحَابَ الْجَنَّةِ الْيَوْمَ فِي شُغُلٍ فَاكِهُونَ. என்ன அருமையான வார்த்தை.
அங்க சொர்க்கவாதிகள் ரொம்ப பிஸியா இருப்பாங்களாமா. சொன்னா ரொம்ப பிஸியா இருப்பாங்களாமா. ஏன்னா அத்தா அம்மா நன்னிமா பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கூட பயங்கரமான, நம்ம எப்படி ஒரு பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு சந்தோஷப்படுறோமோ அந்த மாதிரி சொர்க்கவாதிகள் எல்லாம் வந்து பயங்கர பிஸியா இருப்பார்கள். பயங்கர பிஸியா இருப்பாங்க சொர்க்கவாதிகள். அவங்க கூட ஒரு ஆளு கூடி உண்டாகும் நல்லா தனியா சொல்ற மாதிரி அவருடைய மனைவிமார்கள் கூட இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். எல்லாத்தையும் சொல்லி போட்டு தனியா மட்டும் அல்லாஹ்வுத்தால ஹும் அஸ்வாஜுஹும் அவருடைய மனைவிமார்கள் இருப்பாங்க. அங்கேயும் வந்துருவாளாவோ அல்லாஹ், இங்கதான் தொல்லை தாங்க முடியல, அங்கேயும் கூட வருவாளா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு ஆளு என்ன செஞ்சானமா, பொண்டாட்டி மக்களை கூப்பிட்டு போட்டு, தபார் நான் மௌத்தா போனா பள்ளியிலிருந்து ரெக்கார்டு வந்தாங்க நிக்காஹ் சர்டிபிகேட், அந்த நிக்காஹ் சர்டிபிகேட்டை மடிச்சு பத்திரமா என் தலைமாட்டில் வச்சு கபரடக்கம் செய்யுங்க, என் தலைமாட்டில் வச்சு கபரடக்கம் செய்யுங்க. உடனே பொண்டாட்டி கேட்டாலும் ஏங்க என் மேல அவ்வளவு பிரியுமா உங்களுக்கு, என் மேல அவ்வளவு பிரியுமா, மௌத்தானாலும் என் சர்டிபிகேட் தலைமாட்டில் வேணும். அடப்போடி, நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், நான் பாவம் செஞ்ச நரகத்தை தூக்கி போடுறேன்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ்ட்ட நான் சொல்லுவேன் என்னன்னு, யா அல்லாஹ் உலகத்துலதான் நரகத்துல வாழ்ந்தேன், இங்க வர சர்டிபிகேட் இவ கூட தான் வாழ்ந்தேன், உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் நரகத்துல வாழ்ந்தேன், இப்பவாது சொர்க்கம் தரக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்றதுக்காக வேண்டித்தான் அப்படின்னு சொன்னாலமா. அந்த மாதிரி ஆனா அங்க இந்த சுபாவம் இருக்காது, அங்க சுபாவம் எல்லாம் மாறிடும். அவர்கள் கணவன் மனைவி 2 பேரும் ஊஞ்சலில் ஆடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். சொர்க்கத்துடைய ஊஞ்சலில் எப்படி மழம்புலால போய் ஆடுறோமோ அந்த மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் சொர்க்கத்திலே ஆடிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்க நினைச்ச பழங்கள் எல்லாம், நினைச்சு என்னென்ன பழங்கள் நினைக்கிறாங்களோ அந்த பழங்கள் எல்லாம் அவருக்கு பக்கத்துல வந்து நினைச்சா போதும் அப்படி வரும். அவங்க நினைச்சது நினைக்காத ருசியான எல்லா பழங்களும் அங்கு அவர்களுக்கு சொர்க்கத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்படும். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், அங்கு சாந்தமாக இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்போ சொர்க்கவாதிகளை பத்தியும் நரகவாதிகளை பத்தியும் இது ஒரு சின்ன ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான், அதையும் நம்ம கவனிக்கும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் தஆலா கேட்பான், தப்பு செஞ்சியா? இல்ல, நான் ஒன்று மரியாதைய சொன்னா ஆச்சு, மரியாதை சொன்னா மன்னிச்சிட, இல்லன்னு சொன்னா இல்ல நான் செய்யல. அல்யௌம நக்திமு, வாயை பூட்டிடுவான் அல்லாஹ் தஆலா, வாயை பூட்டிடுவான், பின்ன வாய் பேசாது. அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், கை சொல்லும் நான் புடிச்சேன், காலு சொல்லும் நான் நடந்தேன், நான் எல்லா பாவத்தையும் செய்யறதுக்கு நான் துணையா இருந்தேன் அப்படின்னு கையும் காலும் பேசும். அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். நம்ம உடம்பில் செய்து இருக்கக்கூடிய எல்லா தப்புகளையும் இந்த கையும் காலும் அல்லாஹ்விடத்தில் பேசும். நமக்கு தெரியல எப்படி கைகால எப்படி பேசும், என் கையில இருக்கக்கூடிய செல்போன் பேசுறது கையும் காலம் பேசுறதுக்கு என்ன இருக்கு, அல்லாஹ்விடத்தில் எல்லா உறுப்புகளும் பேசும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால அல்லாஹ் தஆலாவுக்கு தப்பிக்க முடியாது, யாரும் எதையும் சொல்லி தப்பிக்க முடியாது என்கக்கூடிய விஷயத்தையும் யாசீன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் சொன்ன பிறகு நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கு தராவி தொழுகையுடைய நன்மை என்னன்னு கேட்டா, நாளை மறு உலகத்துல நம்மளை கூப்பிடுவாங்க மலக்குகள். என்னன்னு கூப்பிடுவாங்க? நாதா மலக்குன் யா அப்தல்லாஹ் இன்னல்லாஹ ரலிய அன்கும் வான் வாலிதைக்க. எப்பா இன்னாருடைய மகனே, இன்னாரு நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவாங்க, வா நீ தராவி தோதியா, 18வது நாள் தராவி தோதிய வா, அல்லாஹ் உன்னையும் உன்னுடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் பொருத்தப்பட்டு கொண்டான். சுப்ஹானல்லாஹ். யார? உன்னையும் உன்னுடைய தாய் தந்தையும் அல்லாஹ் தஆலா பொருத்தப்பட்டு கொண்டான். அவுலியாக்கள்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு, என்ன தெரியுங்களா? அவுலியாக்கள் அல்லாஹ்ட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், உன்னுடைய பொருத்தம் கிடைச்சா போதும் அல்லாஹ். எப்படி? உன்னுடைய பொருத்தம் கிடைச்சா போதும். அப்போ நமக்கு சொர்க்கமும் நரகமும் விஷயம் அல்ல, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்டேன் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களை பத்தி நம்ம என்ன சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹும், இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு,
அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டனர். அப்ப பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது. அப்ப நாம் 18வது நாள் தராவி தொழுதன் காரணமாக நாளை மறு உலகத்தில் ஒரு மலக்கு கூப்பிடுவார், இன்னாருடைய மகன் இன்னாரே, உன்னை அல்லாஹ் தஆலா பொருத்தப்பட்டு கொண்டான், உனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைத்து விட்டது என்பதாக சொல்லப்படுமாம். அப்படிப்பட்ட அல்லாஹ் யாரையெல்லாம் பொருத்தப்பட்டார் அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. அல்லாஹும்ம இக்ஃபிர் லீ ذنوبي يا رب العالمين. اللهم اغفر لي ذنوبي يا رب العالمين. اللهم اغفر لي ذنوبي يا رب العالمين. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله.